ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் லெவலில் இந்த போஸ்டிங் உங்களுக்கு வந்திருக்கு. போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகுது. எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 44,900லேருந்து 1,42,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட்னா வந்து 29 ஜான்வரிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டைரக்டரேட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட்ங்கிற கேட்டகரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கிரேட் பி லெவலில் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பே லெவல் 7 படி சேலரி வந்து வரும். 44,900லேருந்து உங்களுக்கு 1,42,400 வந்து சேலரியாக வந்து இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து வரும். இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷனோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இந்த பயோடேட்டா ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் இணைச்சி, ஸோ இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட்னா 29 ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் வந்து இருக்கும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் சென்னை லொகேஷன் வந்து உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? சென்னையில் தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டெபுடேஷன் பேஸில் தான் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையுமே வந்து தெளிவாக இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா வந்து எம்டெக் முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்ஜினியரிங்கில் வந்து பாருங்கள் நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி முடிச்சவங்க கூட எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு சென்னையில் தான் வந்து இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.